கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்று நம்ம பார்க்க போகிற வேதவசனம் எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். இதில் தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன். அப்படின்னா நம்ம அம்மாவோட வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்னாடியே ஏசப்பா நம்மளை தெரிந்து கொண்டாங்க. நம்மளை தெரிந்து கொண்டதுனால ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை எப்பொழுதும் ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிடுவேன், உன்னை பரிசுத்தம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம இதிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலான்னா, ஏசப்பா நம்ம ஏசப்பாவை தேடி போகலை, ஏசப்பா நம்மளை தேடி வந்திருக்கிறாங்க. நம்மளை உருவாக்குறதுக்கு முன்னாடியே ஏசப்பா அறிந்து வைத்திருக்கிறாங்க. இப்படி தான் நீ இருக்கணும், இதுதான் உன்னுடைய வழிமுறை, இப்படி தான் நீ வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில நேரங்களில் நம்ம போகிற வழிகள் நமக்கு ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வழியாக இருக்கும். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எந்த வழியில் போனாலும் ஏசப்பாவுக்கு நல்லா தெரியும். நம்ம எந்த வழியில் போகிறோம், நம்ம என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் தேவன் செவ்வையாக்கி நம்முடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவேற்றி கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஸோ நம்ம எப்பயுமே ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னை நீங்கள் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடியே என்னை நீங்கள் தெரிந்தெடுத்திருக்கீங்க ஏசப்பா, அதனால் நான் எந்த ஒரு விஷயத்துலையும் தவறுதலாய் போகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணணும். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணும் பொழுது ஆண்டவர் அதை நமக்கு நிறைவேற்றி கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.